கமல் சார் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிஸ்டர் வந்து அப்படி அவதூறா பேசுனது வந்து உங்களோட கருத்து என்னன்னு கேட்கும்போது, கமல் சார் வந்து அவரோட இஸ் an icon, இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராலிஃபிக் ஆக்டர்ஸ். அவர் பேசுறது அவரோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அதே சமயத்தில் ஒரு மினிஸ்டர் வந்து கமல்ஹாசன் சார் பற்றி பேசும்போது சில வார்த்தைகள் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்றது நான் சொன்னேன். தட்ஸ் ஆல். இதை தாண்டி வந்து இல்லை அவர் மேலே வந்து போலீஸ் கேஸ் நடக்கும், அவர் உள்ள தூக்கி வைப்பாங்க அப்படின் போது விஷால் என்ற ஒரு நபர் வந்து இப்போ கமல் சார் பின்னாடி நிற்பான், 100% நிற்பான். ஏன்னா ஒரு நடிகன் வந்து எந்த நடிகனாக இருந்தாலும் அவரோட கருத்தை சொல்றதுல தவறே கிடையாது. அது நல்லதோ கெட்டதோ யாரை புண்படுத்துறதோ அதுதான் நான் சொல்றேன். ஒரு நிமிஷங்க, இப்போ இது கட்டிடம் அதை நான் தெளிவுபடுத்திடுறேன். நடிகர் சங்க கட்டிடம் என்பது ஒரு உறுப்பினர்கள் சார்ந்த விஷயம், இது ஒரு பொது விஷயம் அல்ல. இது இந்த கட்டடம் இதுக்கான உரிமை. ஆனா கமல் சார் வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞர், ஒரு திரைத்துறை சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கும் போது நடிகர் சங்கம் டைரக்டா போய் அதுக்குள்ள சார்ந்து அவருக்காக ஃபைட் பண்ணும், எல்லாமே பண்ணும். விஸ்வரூபமா இருக்கட்டும் இல்ல வேற எந்த ஒரு இஷ்யூவா இருக்கட்டும். இது கமல் சார் ஒரு பொது மனிதராக இந்த சொசைட்டில ஒரு அவருக்கான உரிமையில அவருக்கு ஒரு குரல் பதிவு பண்றாரு. அதற்கு அது சார்ந்த ஒரு அரசாங்கம் அதுக்கான பதிலை அவங்க பதிவு பண்றாங்க. இதை நாங்கள் வந்து எங்களை பொறுத்தவரையில் நாங்க இருந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த இடத்தில் அதுக்கு அடுத்த நிலைக்கு நாங்க போகணும் அப்படின்னா நடிகர் சங்கத்தினுடைய நடிகர்கள் மற்ற உறுப்பினர்களை கலந்து ஆலோசிச்சு வாட் நெக்ஸ்ட் முடிவு பண்ணணுமே தவிர வெறும் கமிட்டி முடிவு பண்ற விஷயம் அல்ல. கமிட்டி வந்து இந்த கட்டிடத்தை முடிவு பண்ணலாம், செயற்குழு முடிவு பண்றதும் செயலாளர்கள் முடிவு பண்றதும் ஒரு பார்டர் இருக்கு. அதுக்கு மீறி இண்டஸ்ட்ரிக்குள்ள எல்லா கலைஞர்களையும் கலந்து ஆலோசிச்சு தான் நாங்க அதை முடிவு பண்ணணும். அதான சரியானது. தொடர்ந்து நடிகர் கமல் அரசுக்கு எதிராக பேசுவதால கேளிக்கை விவகாரத்துல வந்து இல்ல அது வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் சைட்ல வந்து சாதகமா இண்டஸ்ட்ரிக்கு சாதகமா வந்து ஒரு முடிவு வரும்ன்றது நான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா கடைசி மீட்டிங் நடந்தது. மீட்டிங்கில் வந்து எங்களோட இன்புட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. தமிழ் சினிமா வளர்ச்சிக்காக என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது எங்கள் சார்பாக வந்து நாங்கள் இன்புட்ஸ் கொடுத்தோம். அவங்க சார்பாக வந்து சில விஷயங்கள் பேசினாங்க. முடிவாக வந்து எங்களால் வந்து 5% கூட அந்த கேளிக்கை வரி வந்து எங்களால் வந்து தாங்கிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். அதை தாண்டி அவங்க வந்து நல்ல ஒரு முடிவு கொடுப்பாங்க, நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்கன்றது நம்பிக்கையில் அவங்களும் சொல்லியிருக்காங்க. சினிமா பொறுத்த வரைக்கும் ஒன்று, நீங்கள் பைரசி மொத்தமாக அழிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நாங்கள் வந்து 28% கட்டுறது கூட தயார். பைரசி வந்து எல்லாம் ப்ராட்பேண்ட் சர்வீசஸ் ஏர்டெல்லு வோடஃபோன்லேருந்து மூலிமா எல்லாம் டவுன்லோட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பெரிய பெரிய வருமானம் வந்து அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் போகுது, அவங்க அந்த குறிப்பிட்ட அந்த ஆட்களுக்கும் போகுது, தயாரிப்பாளருக்கு போல. தயாரிப்பாளர் அதில் வந்து 50% கிடைச்சா கூட அந்த படத்தோட பட்ஜெட்டே வந்துடும். அதை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா பான் சைட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. பான் சைட்ஸை வந்து எப்படி நீங்கள் சீரியஸாக நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இல்லீகல் வெப்சைட்ஸ், இந்த சினிமா இந்த டவுன்லோடு இந்த இல்லீகல் டவுன்லோட்ஸ்க்கு வந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது. நாங்க அருகாமையில போயிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் ஒரு லாஸ்ட் ஒரு 4 days 5 days நெருக்கி போயிட்டோம், ஒரு வாரத்தில் நாங்க ஆமா எந்த நிலைமையில இருக்கு சார் கண்டுபிடிச்சோம்? அதுதான் the time keeps going on. அது வந்து டெஃபினட்டா கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல. ஆமாங்க, ஒரு பான் சைட்டை வந்து பேன் பண்ணும்போது ஒரு திருட்டு விசிடி சார்ந்த ஒரு வெப்சைட்ஸ், ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கு. அதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கு. கிளவுட் ஃபிளேர்னு ஒரு விஷயம் இருக்கு. அது யூஎஸ் எம்பசிக்கும் நாங்கள் எழுதியிருக்கோம். எங்கேயோ அப்ராட்ல வந்து ஒரு வெப்சைட்டை தொடங்கி அது மூலியமா பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ப்ராசஸ், ஒரு லீகல் சிஸ்டம் இருக்கு. இப்போ இல்லீகலா வந்து ஒருத்தர் செய்யறாருன்னா அதை எப்படி லீகலா வந்து அதை மையப்படுத்தி கொண்டு போகணுன்றது ஒவ்வொருத்தரோட இஷ்டம். மத்திய அரசு வந்து பகிரங்கமா ஒரு விஷயம் முடிவு எடுத்தாங்கன்னா இதெல்லாம் கால் தூசிங்க. விஷால் இல்லை, கால் தூசி. விஷால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கோடவுன்னு இல்லைனா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் நடக்கிற ஆக்டிவிட்டியை நான் நிப்பாட்டலாம். ஏன்னா என் கையில் பவர் இல்லை. ஆனால் பவரில் இருக்கிற அதிகாரிகள், மத்திய அரசு முக்கியமாக வந்து பைரசி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா exactly 6 months or 1 year there will be no piracy in India. I don't know why they don't want to take that stand. அது நீங்கள் அரசாங்கத்தை தான் கேட்கணும். நடிகர் சங்கம் அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கோம். அதான் எனக்கு வந்து நான் தாவிட்டேன். நடிகர் சங்கம் வந்து சொன்ன வாக்குறுதிகள் வந்து செஞ்சு முடிச்சாச்சு, எக்ஸப்ட் கட்டடம். இன்னைக்கு வந்து இந்த செய்திக்கு அப்புறம் வந்து இனி கார்த்தியெல்லாம் சும்மா இருக்க மாட்டான். கார்த்தி பொதுவாகவே வந்து ஒரு புலி மாதிரி.
அவனுக்கு வந்து முறையாக, அதாவது அரசாங்கம் இல்லை ஒரு விதிமுறைகள் மீறி எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற நினைக்கிற நபர். நான் கூட சில நேரத்தில் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் கார்த்தி பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிற நபர்கள் வந்து கட்டி காப்பாற்றி விதிமுறைகளை தாண்டி போகக்கூடாது அப்படின்ற ஒரு நபர். அவரும் நாசரும். ஸோ கார்த்தி பொறுத்த வரைக்கும் திஸ் எவ்ரிதிங் இஸ் இன் ஆர்டர். எனக்கு என்னென்னா இன்சூரன்ஸ் மட்டும்தான் ப்ராமிஸ் பண்ணோம் மெம்பர்ஸ்க்கு. அது தவிர்த்து எல்லாமே வந்து பூர்த்தி செஞ்சாச்சு. ஸோ ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை என்னென்னா, அது வந்து சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஆசையோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. அதுவாக கொண்டு போய் சேர்த்துது. மறுபடியும் ஒரு 12 வாக்குறுதிகள் வந்து நான் வந்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதுக்கும் நடிகர் சங்கம் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லை. இல்லை, இப்போ இருக்கீங்க வந்தது அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தது. அது வந்து ஸ்மூத்தாக வந்து யாருக்கு நான் அதாவது நியாயம் கிடைக்கணுமோ அது உங்களுக்கு கிடைச்சு. கருணாஸ் வந்து இடையில ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, விஷால் தன்னிச்சையா செயல்படுறதுனாலதான் நான் இந்த நடிகர் சங்க பக்கம் நான் இப்ப வரதில்லை. தம்பி ஒரே ஒரு நிமிஷம், நான் இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். தலைவர் நாசர் சார், பொருளாளர் கார்த்திக் சார், செயலாளர் விஷால், துணைத் தலைவர்கள் கருணாசன் பொன்னொன்னன், செயற்குழு உறுப்பினர்கள், அறக்கட்டளை நிர்வாகிகள், இவ்வளவு பேர் சேர்ந்தது நடிகர் சங்கம். நியமனக்குழு எல்லாம் சேர்ந்தது நடிகர் சங்கம். இங்கே மாதம் ஒரு செயற்குழு மீட்டிங் நடக்குது. விஷால் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார் அப்படின்னா இங்கே ஒரு போய் நானெல்லாம் உட்கார மாட்டேன், சரிங்களா? விஷால் தன்னிச்சையாக அவர் ஃபிலிம் ஃபேக்டரியில் முடிவெடுப்பார். நடிகர் சங்கத்தில் அனைவரும் கலந்து முடிவெடுக்காம இன்னைக்கு ஒரு செய்தி ஒரு விஷயம் நடந்ததில்லை, ஓகேங்களா? நான் விஷாலுக்கு நண்பனா இருப்பேன் அல்லது விஷாலுக்கு க்ளோஸா இருப்பேன். இங்க இருக்கக்கூடிய ராஜேஷ் ஒரு சீனியர் நம்பர், இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் எல்லாருமே நாங்க இன்னைக்கு சொல்ல போனா பதவி பொறுப்புகளை மீறி நண்பர்களாகத்தான் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறோம். இங்க நீ இதை செய்யணும், நீ இதை செய்யக்கூடாதுன்னு எல்லாம் இல்லை. பல சமயத்தில் பார்த்தீங்கன்னா செயற்குழு உறுப்பினரே பல விழாக்களில் போய் தலைமை தாங்கிட்டு வர அளவுக்கு அவங்களுக்கு அந்த செயலாளரை போகிறதுங்கிறது மீறி இங்கே இருக்கு. எங்களுக்கு அந்த ஒத்துமைகள் இருக்கு. அதனால் விவாதங்களும் வெளியே பேசுகிறது என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் இது ஒற்றுமையான ஒரு டீம். இந்த டீமை இவர் தலைவராக அங்கே தயாரிப்பாளர் சங்க தலைவராக போகிறதுக்கு நானெல்லாம் கூட சொன்னேன். விஷால் அதில் இந்த இஷ்யூக்கள் அதில் போகும்போது நான் நிறைய முரண்பட்டு சொல்லியிருக்கேன். ஆனால் நாங்கள் விவாதிச்சிருக்கோம். தடையை உடைச்சி அடுத்த கட்டமாக வேலையை பார்க்குற ஒரு நிகழ்ச்சி அப்படின்றதான் எங்களுக்கு தோன்றுது. ஏன்னா எந்த ஒரு தப்பு பண்ணாமல் நாங்கள் வந்து நடிகர் சங்கமாக, தென்னிந்திய நடிகர் சங்கமாக நாங்கள் வந்து செயல்படும் போது இந்த கட்டடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முறையாக வந்து செயல்பட்டு போயிட்டு இருந்தோம். இதற்கிடையில் வந்து இந்த கட்டடத்தில் இந்த குறிப்பிட்ட இந்த நிலத்தில் வந்து ஒரு ரோடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அது சார்ந்த ஒரு வழக்கை வந்து பதிவு பண்ணி முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க. அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். பட் இன்னைக்கு கோர்ட்டு மூலியமா த ஜஸ்டிஸ் ஹஸ் ப்ரூவ்ட் தட் திஸ் லேண்ட், நடிகர் சங்கம் லேண்ட் பிலாங்ஸ் டு நடிகர் சங்கம் அண்ட் இதில் எந்த சர்ச்சை இல்லை அப்படின்றது இன்னைக்கு நிறைவேறிச்சிச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நிலத்தில் வந்து ஆல்ரெடி பைலிங் ஒர்க்கு தொடங்கியாச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மட்டும் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க மாண்புமிகு ஜட்ஜ் ஐயா. ஸோ இப்போ பைலிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போது இது முடித்தோடனே இன்றைக்கி வந்து இந்த தீர்ப்புக்காக தான் காத்துட்டு இருந்தோம். இப்போ இந்த தீர்ப்பு வந்துருச்சு. நாளையிலேருந்து வந்து மும்முரமாக அந்த கட்டடத்தை எழுப்புகிற வேலையில் எல்லாரும் வந்து நாங்கள் செயல்பட போகிறோம். ஸோ அந்த டெண்டர் ப்ராசஸ் ஆகட்டும், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ரிலேட்டட் டு த பில்டிங். மறுபடியும் சொல்கிறேன், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஆன் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் இவங்க வந்து எங்கேயாவது தப்பு பண்ணுவாங்களா, இவங்க வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஊழல் பண்ணுவாங்களா அப்படின்றது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நாங்களே சொல்லிடுறோம். ஏன்னா எல்லாமே வந்து 24 hours ஓப்பன் புக் சிஸ்டம் மாதிரி தான். இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட பிக் பாஸ் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ 24 hours நீங்கள் வந்து பார்க்கலாம் என்ன சிஸ்டம் வந்து என்ன நடக்குது, யார் என்ன பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த கட்டடம் வந்து அடுத்த கட்ட வேலைகள் தொடங்கி நெக்ஸ்ட் இயர் வந்து என் அருமை அண்ணன் பொன்னண்ணன் சார் கிட்ட வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட் இயருக்குள்ள ஆகஸ்டுக்குள்ள அந்த கட்டடத்தை முடிச்சு என் கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள இந்த கட்டடத்தை எழுப்பி இதே இடத்துல வந்து கோலாகலமான ஒரு
நிகழ்ச்சியை நடத்தி டெஃபினட்டாக உங்கள் எல்லாரையும் வரவேற்க போகிறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆடிட்டோரியத்தில் நடக்கிற கல்யாணத்துக்கு பெரிய ஃபீஸ் தான். ஆமாம், நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். ஆர்யா வந்து அடுத்த முகூர்த்தத்தில் தான் புக் பண்ண முடியும். முதல் பில் வந்து விஷால் பில்லாக போட்டு விஷால். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ திரு ஸ்ரீரங்கன் அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள், ஏன்னா நான் ஏன் இவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களெல்லாம் நம்ம துரோகியாக நினைப்போம், இவங்களெல்லாம் எதிரியாக நினைப்போம், நிறைய விஷயங்கள் வந்து சர்ச்சையாக முடியும் அப்படின்னு. யார் இருந்தாலும் கேள்வி கேட்குறது தவறே கிடையாது. ஆனால் வந்து கேள்வி கேட்குற நேரமும் சரி, கேள்வி கேட்குற இடத்துலையும் சரி, கேள்வி கேட்க வேண்டிய விஷயமும் சரி, அதில் தான் வந்து அவங்கவுங்க தோற்று போயிடுவாங்க. அந்த வகையில் வந்து உங்களுக்காக நான் வருத்தப்படலை. பட் ஸ்டில் ஐ பிலீவ் பை த லா. சட்டப்படி யாராக இருந்தாலும், அது முதலமைச்சராக இருக்கலாம், ஓட்டு போட்ட வாக்காளராக இருக்கலாம், சட்டப்படி நேர்மையாக செயல்பட்டால் கண்டிப்பாக வந்து எந்த தடையும் வராது. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து இந்த நடிகர் சங்கம் கட்டடத்துக்காக அடுத்த கட்ட வேலைகள் தொடங்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக மாறி இருக்கு. முறையாக அரசாங்கத்துக்கிட்ட எல்லா விதிமுறைகள், எல்லா விஷயத்துலையும், எல்லா டாக்குமெண்ட்ஸ், எல்லா ஆவணங்கள், எல்லா வகையிலையும் வந்து நாங்கள் வந்து நேர்மையாக செயல்பட்டு நாங்கள் வந்து கையில் வாங்கியிருக்கோம். ஸோ எங்கள் கையில் தப்பு இல்லை, எங்கள் கை சுத்தம். நாங்கள் வந்து இந்த பில்டிங் கட்டுறதுக்கு மேற்கொண்டு மும்முரமான முயற்சியில் இறங்க போகிறோம். இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடிட்டோரியம், 1000 சீட்டர் ஆடிட்டோரியம் வந்து ஒரு நாடகம் நடத்துறதுக்கோ, இல்லை வந்து நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கோ, இல்லை வந்து ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ், இப்போ யூஸ்வலாக வந்து இப்போ ஃபிலிம் ஃபேரோ இல்லை அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆடிட்டோரியம் நம்ம சென்னையில் இல்லை. அதுதான் கார் பார்க்கிங்கோட. அதனால தான் எப்போவுமே ஹைதராபாத்தில் நடக்குது ஐஃபா அவார்ட்ஸ் ஆகட்டும். அது போக நாடகங்கள், அதாவது இப்போ நம்ம மியூசிக் அகாடமி இருக்குது, நிறைய அரங்கங்கள் இருக்குது. பட் எங்களுக்கு என்னென்னா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அந்த நாடகம் நடக்கணும், அந்த நாடகங்கள் நடக்கணும், தியேட்டர் நடக்கணும், கோலாகலமாக நடக்கணுன்றதுக்காக ஒரு ஆடிட்டோரியம். அது போக வந்து ஒரு கல்யாண மண்டபம், 800 சீட்டர் கல்யாண மண்டபம். அது போக வந்து ஒரு 300 சீட்டர் வந்து ஃப்ரீ, அதாவது நம்ம மெம்பர்ஸோட பசங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக கொடுக்க வேண்டிய ஒரு மினி ஹால் மாதிரி அப்படின்னா. அண்ட் வி ஹாவ் அ லைப்ரரி ப்ளஸ் வி ஹாவ் ஒரு ஆர்டிஸ்ட் ட்ரைனிங் அகாடமி அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆக்டிவிட்டி வந்து ஒன்று பொருளாதாரமாக கண்டிப்பாக மெம்பர்ஸ்க்கு பெரிய அளவில் ஈடு கொடுக்கும். முக்கியமாக சீனியர் ஆர்டிஸ்டோட பென்ஷன் ஆகட்டும், அவங்க ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் எங்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை விட ஜாஸ்தி எங்களால் கொடுக்க முடியல. இன்சூரன்ஸ் வந்து இன்னும் செய்யப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ ஒன்றா வந்து செய்யும்போது நாங்கள் நினச்சது என்னென்னா, இந்த கட்டடம் வந்ததுக்கப்புறம் இந்த கட்டடம் மூலியமாக வரக்கூடிய வருமானம், அது 50 லட்சமாக இருக்கலாம், 75 லட்சமாக இருக்கலாம் ஒரு மாதம். அந்த வருமானம் மூலியமாக அனைத்து மெம்பர்ஸ்க்கு வந்து அவங்க கேட்குற விஷயங்கள், அவங்க ஜெனுவினாக கேட்குற அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பூர்த்தி செய்யப்படுற அளவுக்கு இது வந்து இந்த கட்டடம் வந்து இருக்கும்.